பொய் என்பது உண்மையை மறைத்து தவறான தகவலை சொல்லுதல் அல்லது செயல்படுதல் ஆகும். இது ஒரு பொதுவான மனித குணமாக இருந்தாலும் பல கலாச்சாரங்களில் இது தவறானதாக கருதப்படுகிறது. பொய்யின் வகைகள். வெள்ளை பொய், யாரையும் காயப்படுத்தாமல் சிறிய அளவில் சொல்லப்படும் பொய். கருப்பு பொய், வேண்டுமென்றே மற்றவர்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் சொல்லப்படும் பொய். பழக்கவழக்கப் பொய், பழக்கமாகவே சொல்லப்படும் பொய்கள். பொய் சொல்வதற்கான காரணங்கள். பயம், தண்டனை அல்லது தவறான புரிதல் ஏற்படும் என்ற பயத்தில் பொய் சொல்லலாம். லாபம், பொருள், அதிகாரம் அல்லது புகழ் போன்றவற்றை பெற பொய் சொல்லலாம். பாதுகாப்பு, தன்னைத்தானோ அல்லது மற்றவர்களை பாதுகாக்க பொய் சொல்லலாம். உறவுகளை பாதுகாக்க, உறவுகளை கெடுக்காமல் இருக்க பொய் சொல்லலாம். பொய்யின் விளைவுகள். நம்பிக்கை இழப்பு, பொய் சொல்லும் நபர் மீதான நம்பிக்கை இழக்கப்படும். உறவுகள் கெடுதல், பொய் காரணமாக உறவுகள் கெட்டுப் போகலாம். மன உளைச்சல், பொய் சொல்வது மன உளைச்சலை ஏற்படுத்தும். சமூகத்தில் மதிப்பு குறைதல், பொய் சொல்பவர்கள் சமூகத்தில் மதிப்பு இழப்பார்கள். வள்ளுவர் பொய்யைப் பற்றி என்ன கூறுகிறார்? வள்ளுவர் பொய்யை மிகவும் கண்டிக்கிறார். அவர் பொய் பேசுவது ஒரு தீய செயல் என்றும் பொய் பேசுபவர்களுக்கு நல்லது நடைபெறாது என்றும் கூறுகிறார். பொய்யை தவிர்க்க என்ன செய்யலாம்? உண்மையை பேசுவதற்கு பயிற்சி செய்யுங்கள். பயத்தை எதிர்கொள்ளுங்கள். நேர்மையான உறவுகளை உருவாக்குங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். முடிவு. பொய் சொல்வது தற்காலிகமாக நன்மை பயக்கும் என தோன்றினாலும் நீண்ட காலத்தில் இது நம்மை கெடுத்துவிடும். எனவே எப்போதும் உண்மையை பேசுவது நல்லது. நீங்கள் பொய் பற்றி மேலும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? பொய்யின் வகைகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? பொய் சொல்வதற்கான உளவியல் காரணங்கள் என்ன? பொய்யை தவிர்க்க உதவும் உத்திகள் என்ன? பொய் சொல்வது குழந்தைகளின் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கும்? நீங்கள் கேட்கும் எந்த கேள்விக்கும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன்.